அஸ்ஸலாமு அலைக்கும். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் பாதுகாப்பாக எவ்வாறு நோன்பு நோக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இப்ப பேச இருக்கிறோம். இப்ப நோன்பு வைக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நீரிழிவு நோய் மருந்துகளை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தாங்களாவே சரி செய்து கொள்ளாமல் மருத்துவர் ஆலோசனையோடு மருந்துகளின் அளவை குறைக்கவோ அல்லது அந்த மருந்துகளை மாற்றுவதோ செய்ய வேண்டும். முக்கியமாக நோன்பு துறந்த உடனே நாம உண்ணக்கூடிய உணவை எப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உடனே சர்க்கரை வேகமாக ஏறக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கணும். அதாவது அதிகமாக இனிப்பு உள்ளது, எண்ணெயில பொரித்த உணவுகள், அப்புறம் செயற்கை குளிர்பானங்கள், இது எல்லாமே உடனே சர்க்கரையின் அளவை மிக வேகமாக அதிகரிக்க செய்யும். அதை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை மாதிரி இப்போ நோன்பு துறந்த உடனே அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மருந்துகள்ல கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை தூண்டக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகளை நோன்பு துறக்கிற நேரத்தில் இஃப்தார் நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இன்சுலின் ஊசி எடுத்துக்கொள்வர்களா இருந்தாலும் அந்த நேரத்தில் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவை மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நோன்பு திறந்த பிறகு உணவு உண்ணுகின்ற காரணங்கள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அதிகமான மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுவே ஷகர்ல நாம கட்டாயமாக நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள்ல மாற்றம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். அதாவது இந்த கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை தூண்டுகின்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது அதோட அளவை குறைக்கவோ அல்லது அந்த மருந்துகளை மாற்றவோ மருத்துவ ஆலோசனையோட செய்யணும். அதே மாதிரி இன்சுலின் எடுத்துக்கொள்வர்களா இருந்தால் கட்டாயமாக மருத்துவ ஆலோசனையோடு அந்த இன்சுலின் அளவை குறைக்கவோ அல்லது லாங் ஆக்டிங் இன்சுலின் என்று சொல்வார்கள், அத்தகைய இன்சுலினாக மாற்றிக்கொள்வதன் மூலம் பகல் நேரத்தில் சர்க்கரை தாழ்வு நிலை ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக மிக முக்கியமாக இப்பொழுது புதிதாக சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த மருந்து உண்டு, SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மருந்துகளை நோன்பு நேரத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. காரணம் என்னன்னா இது அதிகமா நீர் போக்கை ஏற்படுத்தும். மேலும் சிறுநீரகத்துல டீஹைட்ரேஷன் ஏற்படும் போது தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கனால இத்தகைய மருந்துகள் உட்கொள்வர்கள் அவங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே மிக முக்கியமான ஆலோசனைன்னு சொன்னா உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த மருந்துகளை அதை மாற்றம் செய்யவோ அல்லது அளவுகளை குறைக்கவோ செய்து கொள்ள வேண்டும். அத மாதிரி உணவுல கவனம் செலுத்தணும். நோன்பு துறந்த உடனே அந்த ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க, சர்க்கரையின் அளவு வேகமாக அதிகரிக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அத மாதிரி ஷகர் உணவுங்கிறது அதிகமான நார்ச்சத்து மற்றும் முழு தானியங்கள் உள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலம் பசியை கட்டுப்படுத்த முடியும். மேலும் அந்த செரிமானம் தாமதப்படுத்தப்படும். மேலும் நீண்ட நேரம் நாம உணவு உட்கொள்ளாமல் இருப்பதனால் சர்க்கரை தாழ்வு நிலை ஏற்படாமலும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இறைவன் நம் அனைவருக்கும் இந்த சங்கையான ரமலான் மாதத்திலே அனைத்து நோன்புகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுகின்ற நல்வாய்ப்பினை தந்துள்ள வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன்.